பாயுதே அலை பாயுதே நெஞ்சத்தில் அலை பாயுதே பாயுதே அலை பாயுதே நெஞ்சத்தில் அலை பாயுதே. பாரதி, என்னாச்சு உனக்கு? எப்போதான் இந்த ஸ்ரீகாந்தை பார்த்தா பயங்கரமா டென்ஷன் ஆவ, இன்னைக்கு அவ்வளோ தைரியமா பேசிட்ட? முன்னெல்லாம் அவன் அடிக்கடி வீட்டுக்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு போவான். ஆனா இப்ப ஒவ்வொரு தடவையும் அவன் வரும்போது அவனை நான் நோஸ் கட் பண்ணி அனுப்புறேன். அன்னைக்கு என்னடானா வீட்டுக்கு வந்து என் கையால காஃபி சாப்பிடணும்னா நானும் காஃபில சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டு கொடுத்துட்டேன். அந்த காஃபியை குடிச்சிட்டு அவன் குடிக்கவும் முடியாம ஒன்னும் சொல்லவும் முடியாம நொந்து போயிட்டான். மறுபடியும் வந்தான். அன்னைக்கு அவன் ஃபேமிலியை பத்தி கேவலமா பேசி அனுப்புனேன். அப்ப கூட தெரிந்தல. இன்னைக்கு அவன் கவிதா கல்யாணத்திலே மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிட்டான். நல்ல காலம் எனக்கு ஆத்திரம் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டீங்க. இல்லனா அவனை குட் குட், இப்படிதான் இருக்கணும். இந்த பாரு, நீ அவனை பார்த்து பயந்துட்டே இருந்தனா அவன் அட்வான்டேஜ் எடுத்துட்டே இருப்பான். நீ ஒரு கேள்வி கேட்ட, உன் முகத்தை கூட பார்க்க முடியாம போயிட்டான்ல. இன்னைக்கு தப்பிச்சிட்டான். இன்னொரு நாள் வரட்டும். தெருவுல நிக்க வச்சு அவனை அவமானப்படுத்தினாதான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டான். எங்க அம்மாவும் தங்கச்சி அவனை ஓவரா நம்புறாங்களே. இல்ல பேசாம அவன் யார் என்னன்னு சொல்லிட்டா வேண்டாம். அப்படி சொன்னா அது உனக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம். சரி, நீ ரெஸ்ட் எடு. பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக். என்ன என்னைக்கு இல்லாம நான் சமைச்சதை சாப்பிட்டு பார்க்கவே பிரமாதம் சொல்றீங்க? என்கிட்ட ஐஸ் வைக்கிறீங்களா? நான் இப்ப சொல்றது உன் சமையல இல்ல, உன் நடிப்ப. கோயில்ல கண்ணம்மா கிட்ட நடிச்சியே அந்த நடிப்ப சொல்றேன். ஓ அதுவா? நான் நடிச்சத கண்ணம்மா உண்மையிலே நம்பிட்டாளா? நீ நடிச்சத இந்த அளவுக்கு அவ நம்புவான்னு நான் எதிர்பார்க்கல. அதுவும் உன் மேல பாவப்பட்டு பாவங்க அவளுக்கு ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்றா. அவ எனக்கு பிச்சை போடுறாளா? கூடிய சீக்கிரம் நான் அவளை பிச்சை எடுக்க வைக்கிற பாருங்க. கோபப்படுற பாத்தியா? ஒரு விதத்துல நீ கண்ணம்மா கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அவகிட்ட நான் கத்துக்கிறதுக்கு அப்படி என்ன விஷயம் இருக்கு? வர்ஷா, நீ ஒரு நிமிஷம் யோசிச்சு பார். நீ கண்ணம்மா எவ்வளவு குடும்பப்படுத்திருக்க. ஆனா நீ ஒரு நிமிஷம் அவ காலில் விழுந்து கெஞ்சின உடனே உன்னை மன்னிச்சு நீ பண்ண அத்தனை துரோகத்தையும் மறந்து உனக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி தரணும்னு சொல்றாளே, அதுதான் அவளுடைய பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மை உன்கிட்ட ரொம்ப கம்மியா இருக்கு வர்ஷா. இந்த வீட்டுக்கே வந்து அவளை பத்தி என்கிட்ட பேசி பிரெயின் வாஷ் பண்றீங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை பத்தி என்கிட்ட பாராட்டி பேசுவீங்க? நான் உள்ளதுதான் சொல்றேன் வர்ஷா. என்னது உள்ளத சொல்றீங்க? கண்ணம்மா கிட்ட என்னை பத்தி இறக்க வர வச்சதுக்கு காரணம் என்னோட சாமர்த்தியம், அது அவளோட இழிச்சு வாய்த்தனம். அந்த இழிச்சு வாய்த்தனத்தினால்தான் அவ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறா. அத போய் பெருந்தன்மைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒருவேளை நான் அந்த கண்ணம்மா இடத்துல இருந்து நீங்க மட்டும் எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணிருந்தீங்கன்னா மீடியா கூப்பிட்டு உங்களை அடுத்த நிமிஷமே நார் நார கீழ்ச்சிருப்பேன். என்னங்க, நான் தான் கண்ணம்மா இடத்துல இல்லையே, அப்படியே சாப்பிடுறத நிறுத்திட்டீங்க. சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு, என்ன கண்ணம்மா மாதிரி ஆக்க பாத்தீங்க, நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். வர்ஷா, நான் இப்ப சாப்பிடணுமா வேணாமா? சாப்பிடும்போது டென்ஷன் பண்றவன் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? சரி சரி, ரொம்ப சலிச்சுக்காதீங்க, சாப்பிடுங்க. மேற்கொண்டு கண்ணம்மாவை ஏமாத்துறதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? நான் இங்க சாப்பிட்டுட்டு கூட அங்க போய் அவளை ஏமாத்துறதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். எதையோ பண்ணுங்க, சீக்கிரம் ரிசல்ட் வந்தா சரி. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பார்த்துட்டு கலெக்டர் உங்களுக்கு என்ன உறவுன்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வர்ஷா, தயவு செஞ்சு இது உண்மை யார்கிட்டயும் சொல்லாத. அப்புறம் எல்லா காரியமும் கெட்டு போயிடும். சும்மா சொந்தக்காரன்னு சொல்லி சமாளிச்சு வை. நீ
யார் கூடயும் நெருங்கி பழகாத. முடிஞ்ச வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே இரு. ஆக மொத்தத்துல என்ன தலைமறை வாழ்வு வாழ சொல்றீங்களா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணம்மா வாயை திறந்ததா உங்களுக்கு பிரச்சனை. ஆனா நான் வெளியே வந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தான். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. வணக்கம்மா. வாங்க தம்பி. என்ன வீட்ல யாருமே காணோம்? எல்லாரும் வெளியில போயிருக்காங்க. வெளியில வெயில் ஓரல ஆமா. குடிக்க தண்ணி. உட்காருங்க தம்பி, இத கொண்டு வரேன். இவ்வளவு உரிமையோட பழகுற பையனை எப்படி வீட்டுக்கு வராதுன்னு சொல்றது? ஐயோ! தம்பி, பாரதியையும் கவிதாவையும் யாராவது தப்பா பேசினா அதை உங்களால தாங்கிக்க முடியுமா? என்னம்மா இப்படி கேட்டீங்க? யார் பேசுனாங்கன்னு சொல்லுங்க. இப்போவே உண்டுலன்னு ஐயோ, பண்ணிடுறேன். தம்பி ஒரு நிமிஷம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவங்கள தண்டிக்கிறத விட அவங்க பேசுறதுக்கு காரணமா இருந்த விஷயத்தை தவிர்க்கிறது புத்திசாலித்தனம் இல்லையா? அம்மா, நீங்க ஏதோ சொல்ல வரீங்க, ஆனா நேரடியா சொல்லாம சுத்தி வளர்க்குறீங்க. நீங்க சொல்றது சரிதான் தம்பி, ஆனா அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. அம்மா, எதுவா இருந்தாலும் நீங்க தேங்காம சொல்லுங்க. உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்யறேம்மா. தம்பி, நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒரு உதவி. என்னம்மா சொல்லுங்க. நீங்க இனிமேல் இந்த வீட்டுக்கு வராம இருக்கிறது தான். ஏமா சொல்றீங்க? ஆமாப்பா, தயவு செஞ்சு என் மேல வருத்தப்படாதீங்க. நீங்க எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருது எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா ஊர்ல சில பேர் தப்பா பேசுறாங்க. இந்த மாதிரியான பேச்செல்லாம் நம்ம வளர விட்டா அது பின்னாடி என் பொண்ணோட கல்யாணம் வரைக்கும் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டு பக்கம் வராதீங்க தம்பி. ஓகே, இனிமே எனக்கு அதிருஷ்டம் இருந்தா உங்க எல்லாரையும் வேற எங்கேயாவது சந்திப்பேன். தம்பி, உங்க நல்ல மனசுக்கு நீங்க எப்பவும் நல்லா இருப்பீங்க. தேங்க்ஸ்மா. நான் இந்த விஷயத்தை புரிஞ்சு ஈஸியாக எடுத்துக்கிட்ட மாதிரி எங்கள் அம்மா எடுத்துப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பாவம், அவங்க ரொம்ப வருத்தப்பட போகிறாங்க. நான் வரேம்மா. பார்த்தி, நான் வேணா இந்த வீட்டுக்கு மட்டும் வராமல் இருக்கலாம், ஆனால் நான் எங்கே இருந்தாலும் உன்னை மட்டும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்டி.
ம் இந்தா அவனுக்கு கொடு. ஆ இந்தா. குடி. உங்களுக்கு வாங்கிக்கலையா? எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. வித்யா, ஐஸ்கிரீம் நல்லா இருக்கா? சூப்பரா ஒழுங்கா புரியுடா. அப்பா வாரத்துல ஒரு நாள் எங்களை இந்த மாதிரி எங்கேயாச்சும் கூட்டு போங்கப்பா. வீட்ல இருந்து போர் அடிச்சு போச்சுப்பா. ஆமாங்க, இந்த மாதிரி நம்ம குடும்பத்தோட வெளியில வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்காக தானே உங்க எல்லாரையும் இன்னைக்கு வெளியில கூட்டிட்டு வந்தேன். உங்க சந்தோஷம் தான் ஏன் சந்தோஷம். ஆமாங்க, என்னதான் கார் பங்களா இருந்தாலும் நீங்க எங்க கூட இருக்கிறது தாங்க எங்களுக்கு சந்தோஷம். ஆமா ஆமா. சரி, வீடு எப்படி இருக்கு? அம்சமா இருக்குங்க. வீடு வேலை முடிஞ்சதும் நம்ம எல்லாரும் இங்கேயே கூட்டி வந்துருவோம். வேண்டாங்க. ஏன்? நமக்கு அந்த வீடே போதுங்க, அது நல்ல ராசியான வீடு தானே. அடி பாவி, நீ இன்னும் மாறவே இல்லையா? என்னங்க, அதான் இருக்கு இல்லையா, இந்த வீடை நம்ம வாடகைக்கு விட்டுருவோம். வாடகைக்கு விட்டுறதா? ஏண்டி அறிவு கிட்டவள, வாடகைக்கு விட்டுறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வீட்டை கட்டியிருக்கோம். பிள்ளைங்களுக்குலாம் லீவ் விட்டா இங்க வந்து தங்குவோம், ஜாலியா இருப்போம். எதுக்குங்க? இத பாரு, நம்மள போல அந்தஸ்து உள்ளவங்க இப்படிதான் பண்ணணும். அடம் பிடிக்காதீங்க. எனக்கு தெரியும். பைரவி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நீ வா கிளம்பலாம். என்னங்க, இன்னைக்கு பூரா நீங்க எங்க கூட இருப்பீங்க, நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். நீ ஏதாவது பதில் பேசிட்டே இருக்காத, நீ வாடி சீக்கிரம் கிளம்பு போலாம். என்னங்க போங்க, நாங்க வர மாட்டோம். அப்பா யாருப்பா அவங்க? நம்மள பார்க்க தான் வராங்க. யாருங்க அது? இது யாராவது சேல்ஸ் கேலா இருக்கும், அதான் என்ன பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வர, வேற ஒன்றும் இல்லை. ஹலோ பால்பாண்டி சார், நல்லா இருக்கீங்களா? என்னங்க, யாருன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, உங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. சார், இவங்க தான் உங்க ஒய்ஃபா? வணக்கங்க. இவங்க உங்க குழந்தைங்களா? உன் பேர் என்னம்மா? வித்யா. உன் பேரு? விஜய். என்னங்க இது, நம்ம குழந்தைங்களை விசாரிக்கிறா? யாருங்க இவ? அக்கா, நான் ஒன்றும் வேற யாரோ இல்லை, நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தான். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீ இப்போ முதல்ல கிளம்பு. பாத்தீங்களாக்கா, எதேச்சியா வழியில பார்த்தேன், 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன், எப்படி விரட்டுறாரு பாத்தீங்களா? என்னங்க, உண்மையை சொல்லுங்க, சுஜி மாதிரி இவ கூடவும் உங்களுக்கு பழக்கம் இருக்கா? ஐயோ அக்கா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? நான் தான் அந்த சுஜி. அன்னைக்கு கூட போன்ல என்கிட்ட பேசுனீங்களே, கண்டபடி திட்டினீங்களே, அந்த சுஜி வேற யாரும் இல்ல, நானே தான். அடி பாவி, என்னடி ஓடுடி, 4 பேர் பார்க்க போறடி. எதுவா இருந்தாலும் வீட்ல போய் பேசலாம்டி. வீட்ல போய் பேசுறதா? எவ்வளவு ஒருத்தி நடு ரோட்ல நின்னு தைரியமா பேசிட்டு இருக்கா, கட்ட பொண்டாட்டி நான் பேசக்கூடாதா? ஆமா, என்னமோ இவள மறந்துட்டு நீங்க என்கிட்ட சொன்னீங்க, இதான் நீங்க மறந்த லட்சணமா? என்னது, பால்பாண்டி சார் என்ன மறந்துட்டாரா? நேத்து கூட மறக்காம வந்து என்ன பார்த்துட்டு தானே வந்தாரு. வீட்டுக்கு வாங்க, உங்களை பேசிக்கிறேன். ஏய் பைரவி, நாங்க வர மாட்டோம். சொல்றது கேளு. நாங்க வர நான் சொல்றது கேளு. ஏய் இங்க பாரு நில்லு. ஏய் பைரவி, ஏய் ப்ளீஸ் விடுங்க. பைரவி, நீங்க அதிகமாடிங்க, விடுங்க. ஏய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கா நடு ரோட்ல வந்து இப்படி குழப்பம் பண்ற? பைரவி அக்கா கிட்ட என்ன அறிமுகப்படுத்திக்கலான்னு பார்த்தேன். பெரிய அறிமுகம் ரொம்ப தேவை. ஏண்டி உயிரை வாங்குறீங்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? நாளைக்கு நானும் பைரவி அக்காவும் ஒரே வீட்ல வாழ போறோம், அதுக்கு தான் இந்த அறிமுகம். நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, நான் போறேன், நீங்க நாளைக்கு வாங்க, சரியா? அடி பாவி, இப்படி கோர்த்து விட்டு போறாளா? வீட்டுல என்ன பூகம்பம் வெடிக்க போதோ, என்ன பண்ண போறாளோ கடவுளே.
என்ன இப்படி கோவமா வர? அந்த பார்த்தி நம்ம கிட்டே சேட்டை காமிக்க ஆரம்பிச்சிட்டா. என்னாச்சு ஸ்ரீ, என்ன சொல்ற? கவிதா பாக்குற சாக்குல அடிக்கடி அந்த கணேஷ் வீட்டுக்கு போய் பாரதியை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தல. முதல்ல கொஞ்ச நாள் பாரதி என்னை பார்த்து பயந்து செத்தா. ஆனா போன தடவை போனப்போ பாரதி என்ன தைரியமா ஃபேஸ் பண்ணா. கவிதாவோட அம்மா என்ன முழுசா நம்பி என் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. ஆனா இந்த பாரதி அந்த கேள்வி கிட்ட என்னை பத்தி ஏதோ போட்டு கொடுத்துருக்கா போல இருக்கு. இந்த தடவை நான் போனப்போ அக்கம் பக்கத்துல தப்பா பேசுறாங்க, இனிமே இந்த பக்கம் வராதீங்கன்னு அந்த கேள்வி என் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டா. ரிலாக்ஸ். இந்த அவமானத்துக்கு பாரதி மேல மட்டும் நீ பழி சொல்ல முடியாது. தப்பு உன் பேர்லயும் இருக்கு ஸ்ரீ. ஏமலையா, ஏமல என்ன தப்பு இருக்கு? இரு இரு இரு. அந்த வீட்டுக்குள்ள போற வாய்ப்பை நீ அளவா கரெக்டா பயன்படுத்தி இருந்தேனா எப்பவுமே பாரதிக்கு நிம்மதி இல்லாம பண்ணிருக்கலாம். ஆனா நீ தேவையில்லாம அடிக்கடி அங்க போய் வாய்ப்பை எல்லாம் கெடுத்துக்கிட்ட. பட் நீ யோசிச்சு பாரு, உண்மையிலேயே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசி அந்த கிழவி உங்ககிட்ட அப்படி சொல்லிருக்கலாம்ல. பாரதி அங்க சந்தோஷமா இருக்கிறத எனக்கு பார்க்க சைக்கிள. அதான் அடிக்கடி அங்க போய் அவளை டார்ச்சர் பண்ணுவேன். ஆனா இதெல்லாம் இப்படி ரிவர்ஸ் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்ரீ, பழி வாங்கறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. குழந்தை பிறக்கிற வரைக்கும் பாரதி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் அவன் நரக வேதனை அனுபவிக்க போறா. ஸ்ரீ, கவலைப்படாத. கம், லெட்ஸ் கோ இன்சைட். வா. அண்ணி இருக்காங்களா? யார கேக்குறீங்க? கண்ணம்மா அண்ணியே தான். இருக்காங்க. அண்ணியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? வர்ஷா என்ன போய் கண்ணம்மா கிட்ட நீ டிராமா பண்ணுன்னு ஈஸியா சொல்லிட்டா. ஆனா நான் பண்ற டிராமாவை கண்ணம்மா நம்பணுமே. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். ஏன் இன்னும் காணோம்? உள்ள என்னதான் பண்றாங்களோ. எப்படி இருக்கீங்க நீ? வருஷத்தை வீட்ல இல்லல. என்ன நீ இப்படி சொல்றீங்க? நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? இல்ல, உனக்கு என்ன விட வருஷாதான் முக்கியம். அதான் கேட்டேன். அண்ணி, நீங்க என் மேல கோவமா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஏன் அந்த வருஷாவை சப்போர்ட் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையும் சொல்லல. இப்பதான் உங்ககிட்ட சொல்றேன். நான் அவளை சப்போர்ட் பண்ணலைன்னா தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்டினா அண்ணி. அதனாலதான் வேற வழியே இல்லாம அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சேன். மத்தபடி நான் எப்பவும் உங்க பக்கம் தான் அண்ணி. என்ன நம்புங்க. என்ன திடீர்னு வேற மாதிரி பேசுற? சரி பரவாயில்ல. நீ எப்படி இருக்க? என்னமோ அண்ணி, இப்பதான் அந்த வருஷாவோட தொல்லை இல்லாம நிம்மதியா இருக்கேன். அவ எவ்வளவு டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா நீ? எல்லாத்தையும் நான் எதுக்காக பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா? எங்க அண்ணனுக்காகவும் எங்க வீட்டுக்காரருக்காகவும் தான். நான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எத்தனை கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் தெரியுமா? வனிதா, நீ வருஷாவை திட்டினா அது என்ன சந்தோஷப்படுத்தணும் மட்டும் நினைக்காத. உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? பஜார்ல கிளினிக் வைக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. சிட்டிலேயே ஃப்ரீயா இருக்க ஒரே டாக்டர் என் புருஷன் தான். உன் புருஷன் பிஸியா இருக்காரா இல்லையான்னு நினைச்சு மட்டும் வருத்தப்படுறதை விட அவர் நல்ல மனுஷனா இருக்காருன்னு நினைச்சு சந்தோஷப்படுக்கிறதுக்கும். அர்ஷித் எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா. படிப்புல தான் மந்தமா இருக்கா. அதுக்கு நீ தான் காரணம். அவ சரியா படிக்காததுக்கு நான் எப்படி காரணமாக முடியும்? படிக்க வேண்டிய வயசுல உன் பொண்ணை இங்க உளவு பார்க்க அமிச்சியே. பெத்த தாயே, பொண்ணுக்கு இப்படி ஒரு தப்பான வழியை காமிச்சா அவளுக்கு படிப்புல எப்படி புத்தி போகும்?